வணக்கம் நண்பர்களே, இது விடிஎல் விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. வெங்கடேசன் எழுதிய வீரயுக நாயகன் வேள்பாரியின் கதையை கேட்க வந்த உங்க எல்லாருக்கும் விடிஎல் விளாக்ஸ் வீடியலின் அன்பு வணக்கங்கள். உங்க எல்லாரையும் பாரியின் பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இதுவரை நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதை கேட்கலாம். வீரயுக நாயகன் வேள்பாரி. மதுரையின் அரண்மனையில வரைஞ்சி வச்சிருந்த ஓவியங்களை பார்க்க வராரு இந்த வயது முதிர்ந்த முதுகிழவர். இந்த முதுகிழவர் எப்படி இருந்தார்னா, தோல்ல விழுந்து புரளும் நரைமுடி, கை கால்கள் சற்றே தளர்ந்த நிலை. ஆனா கண் பார்வை மட்டும் அப்படியே. அதுவும் இரவாகிட்டா கண்களின் ஒளி மெருகேறிடும். தாழ்வாரத்தின் வழியே மெல்ல நடந்து வரும் திசைவேழரை சுற்றி தலைமை மாணாக்கர்கள் 4 பேர் வந்தாங்க கூடவே. நேற்றிரவே அரண்மனைக்கு வந்து சேர்ந்த அவரு நண்பகல்ல தான் புது மாளிகையில வரையப்பட்ட கால கணக்க பார்க்க வராரு. அவரது வருகையை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தான் அந்துவன். அரண்மனையின் தலைமை கணியன் அவன்தான். ஆனாலும் அவனோட ஆசான் வருகை உள்ளுக்குள்ள சிறு நடுக்கத்தை ஏற்படுத்துது. அந்துவனுக்கு பக்கத்துல அவனோட உதவியாளர்கள் நின்றுட்டு இருக்காங்க. ஆணை மணி ஒளி எழுப்பியபடி பணியாளன் முன்னடந்து வரான். அரண்மனையின் பேர் அதிகாரம் பெற்றவங்க வரும்போது அவங்களுக்கு முன்னால இந்த ஓசை எழுப்பப்படும். திசைவேளர் கோலூன்றி நடந்து வராரு. அரண்மனைக்கு அவர் வந்து 8 வருஷம் ஆயிடுச்சு. திசைவேளர் போன முறை இங்க வந்தப்போ அவரோட கபிலரும் வந்திருந்தாரு. அவங்க 2 பேரும் 2 மாதம் இங்க தங்கியிருந்தாங்க. விண்ணையும் மண்ணையும் பற்றி இரவு முழுசும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வைகரை பொழுதுல வைகையின் நிலை மண்டபத்துல அமர்ந்த கபிலர் அந்த முழு நாளும் எழுந்து வராம எழுதிக்கிட்டே இருந்தாரு. அத்தனையும் திசைவேழரின் பேரறிவியை பற்றிய பாடல்கள். அந்த நாள்களின் எண்ணங்கள் அவரோட மனதுல ஓடிட்டு இருக்கு. பட்டியக்கல்ல பார்த்துட்டே ஊன்றுகோலை எடுத்து வச்சு நடந்து வராரு. கார்கால மாளிகையின் வாயில நின்றுட்டு இருந்தான் அந்துவன். அவரை வணங்கி வரவேற்கிறான். சொல் கேட்டு தலையாற்றாரு. முகம் பார்க்கல. மாளிகையின் நடுவுல சின்ன அடையாளம் ஒண்ணு வச்சிருந்தாங்க. நேரா அந்த இடம் வந்து நிக்கிறாரு. நெஞ்சுக்கு நேரா ஊன்றுகோலை ஊன்றி 2 கைகளாலும் இறுக பிடிக்கிறாரு. தலைய முன்சாச்சு கண்களை மூடிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தலைய அப்படியே பின்னால சாய்க்கிறாரு. படுத்து கிடப்பற போல முகம் கிடை மட்டத்திலிருந்து மேற்கூரைய பாக்குது. கண்களை திறக்கிறாரு. கரு விழிகள் காலத்துக்குள்ள நுழையுது. புதிய வெப்பன் பிறந்த போது இருந்த 4 மீன்களும் கோல் மீன்களும் அவரோட நினைவுக்கு வருது. மேற்கூரையில உள்ளொடுங்கிய விண்மீன்களுக்குள்ள கண்கள் செருகுது. உடலையோ கழுத்தையோ சுற்றாம கருவிழிகளை சுற்றி மேற்கூரையின் முழு வட்டத்தையும் பார்த்து முடிக்கிறாரு. தலை முன் வணங்கி கோல் நோக்கி கவிழ்து. என்ன சொல்ல போறாரு அப்படின்ற தெரிஞ்சுக்க அந்துவன் ஆவலா இருக்கிறான். அமைதியான அந்த மாளிகையில மெல்ல ஒலித்தது திசைவேழரின் குரல். புதிய வேற்பன் பிறந்த நாள் என்ன? அந்துவனுக்கு உடனே விடை நினைவுக்கு வரல. கொஞ்சம் நிதானிச்சுட்டு சொல்றான். வளர்பிறையின் 8ஆம் நாள். எந்த பொழுதில் பிறப்பு நிகழ்ந்தது? அதிகாலையில. நீ செய்திருக்கும் பிழை என்ன? விளக்கம் அளிக்கும் வாய்ப்பு எதுவும் அந்த வினாவுல இல்ல. அடுத்த பிழையை தவிர்க்க மட்டுமே வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அந்துவன் அதிர்ச்சிக்குள்ளாகிறான். கண்களை அகல திறந்து மேற்கூரைய பாக்குறான். ஒண்ணுமே பிடிபடல. வளர்ப்பிறை நாள்கள்ல கதிரவன் எழுவதற்கு முன்பே நிலவு மறைஞ்சிரும். கதிரவனும் நிலவும் இல்லா புலர் காலை பொழுதுலதான் புதிய வெப்பன் பிறந்தான். ஆனா நீ வானத்தின் மேற்கு விளிம்புல 8ஆம் நாள் நிலவை வரைஞ்சு வச்சிருக்கிற. இதன் பொருள் என்ன தெரியுமா? அந்துவன் உறைஞ்சி போய் நிக்கிறான். என்ன சொல்றதுன்னு தெரியல. ஓவியம் குறிப்பது வளர்ப்பிறையின் 8ஆம் நாள் அல்ல. அந்துவனுக்கு வியர்த்து கொட்டுது. மற்றவற்றில் தவறுகளின் அளவை பொறுத்து பாதிப்பின் தன்மை இருக்கும். ஆனா கால கணக்குல அப்படி இல்லை. பெரியதோ சிறியதோ தவறுதான். கன பொழுதுல எல்லாம் குலைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேணிற்கால பள்ளியறை நோக்கி நடக்கிறாரு திசைவேழர். அது மேல் மாடத்துல இருக்கு. ஏறி செல்ல தன் மாணவர்களை தான் அனுப்புவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா திசைவேழரின் கால்கள் படி ஏறிட்டு இருக்கு. இங்க இப்படி திசைவேழர் பார்த்துட்டு இருக்கிற அந்த நேரத்துல மதுரையின் வெளிப்புறத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துருவோம். தலைமை அமைச்சர் முசுகுந்தரின் முன்னால யானை பாகன் நிறுத்தப்பட்டிருக்கான். பாண்டிய நாட்டின் பெருவிழா நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல இந்த சிக்கல் தொடர்பா விசாரிக்க நீங்களே வரணுமா அப்படின்னு முசுகுந்தர் கிட்ட அரசாங்கத்தின் கலைஞர் தலைவர் வெள்ளி கொண்டார் கேக்குறாரு. இப்படி ஒரு கோர நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்றது நமக்கும் மேல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனா கீழ்நிலை வீரர்கள் காதோடு காதா இதைத்தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்பவே இது குறித்து விசாரிச்சு தண்டனை வழங்கிட்டா
அந்த வீரர்களின் காதுகள்ல தானா போய் சேரும். விழா காலங்கள்ல ஒழுங்கா உறுதிப்படுத்துறது ரொம்ப முக்கியம். அதற்கு தேவையான அச்ச உணர்வை ஊட்ட இது நல்ல வாய்ப்பு. அதை ஏன் தவற விடணும்? நிர்வாகத்தை நடத்தி செல்லும் மூதறிவாளர் முசுகுந்தர் அப்படின்றது அவரது ஒவ்வொரு செயலிலும் வெளிப்படுவதா எண்ணி மகிழ்றாரு வெள்ளிக்கொண்டார். தனித்திருந்த அந்த மாளிகைக்கு 2 பேரும் வந்தாங்க. கோட்டை தளபதி சாகலைவனும் யானை கட்டுத்தறியின் பொறுப்பாளன் அல்லகீரனும் அங்கு இருக்காங்க. விசாரணைக்காக வரவழைக்கப்பட்ட மற்ற 4 வீரர்களும் பாகனுக்கு பின்னால நின்னுட்டு இருக்காங்க. பாகனின் மேல சுமத்தப்பட்ட குற்றத்தை தளபதி சாகலிவன் தடித்த குரல்ல சொல்றான். யானையை விட்டு பாகனும் கப்பலை விட்டு மீகானும் தப்பிக்க அனுமதி இல்லை. இது பாண்டிய நாட்டின் விதி. அதை நீ மீறி இருக்கிற. நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள தப்பல, அந்த யானையை காப்பாற்றவே முயற்சி செஞ்சேன். மதம் கொண்ட யானையை எப்படி காப்பாற்ற முடியும்? அதற்கு மதம் பிடிக்கல. தளபதி மாறேன்னா அது ஏன் கொன்னுச்சு? என்னை ஏன் அது கொல்லல? இந்த எதிர்கேள்வி எரிச்சலை உண்டு பண்ணுது. கேள்விக்குள்ள இருக்கும் உண்மை பதற்றத்தை கூட்டுது. அரை இருட்டுக்குள்ள இருந்து குதிரை பாய்ந்து கண்ணெதிர வந்தா எந்த விலங்குதான் அச்சம் கொள்ளாது? அச்சத்தால் தான் அது அடித்தது, மதத்தால் அல்ல. உனது விளக்கம் தளபதியின் மரணத்தை நியாயப்படுத்த போதுமானதா இல்லை. அதுவும் இந்த பெருவிழா நடந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒருவேளை யானை நடுந்தெருவுக்குள்ள நுழைஞ்சிருந்தா இழப்பு என்ன ஆயிருக்கும்? என் உத்தரவுகளை அது ஏற்கவில்லையே தவிர அதுக்கு மதம் பிடிக்கல. அதனாலதான் அது கட்டுத்தறியை நோக்கி போச்சு. 3 திருப்பங்களிலும் சரியா திரும்பி நடந்துச்சு. மேற்கு வாசல் தளபதி சட்டனை எதிரில் வந்துட்டாரு. இருட்டுல அவரோட வருகைய நானே பார்க்கல. அது வேகம் கொல்லாம தான் அடிச்சது. அதோட பின்னங்கால்ல மிதிப்பட்டதாலதான் அவர் செத்தாரு. அது நிக்காம ஆனா சரியான திசை நோக்கி போனதாலதான் குத்துக்கோலை காதோரம் சொருகிட்டு இறங்கினேன். அதை எளிதில பிடிச்சிருக்க முடியும். ஆனா அவசரத்துல எல்லாமே தவறுதலா முடிஞ்சிருச்சு. நீ நடந்து கொண்டதுதான் தவறு. அதை ஏற்காம எல்லாத்து மேலேயும் பழி சுமத்தாத. பாகனின் எதிர்கூற்ற கேட்டுக்கொண்டிருந்த முசுகுந்தர் சொல்றாரு. பாண்டிய நாட்டின் பெருவிழா நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல அடுத்தவங்களுக்கு தெரியாம விசாரிச்சுட்டு இருக்கிறோம். விசாரணை கூட குற்றத்தின் பகுதியா நீ மாத்திட்ட. நீ இழைத்த குற்றம் அன்றோடு நிக்கல, இன்னும் தொடருது. முசுகுந்தரின் சொல்லால அதிர்ச்சி அடைந்த அல்லங்கீரன் இனியும் பேசாம இருக்கிறது முறையில்லை அப்படின்னு முடிவு செய்யறாரு. இப்படி யானை பாகன்னு விசாரிச்சுட்டு இருக்கிற இந்த நேரத்துல மாளிகைக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வேனிற்கால மாளிகைக்குள்ள நுழையிறாரு திசைவேழர். சுற்றுச்சுவர் முழுக்க செடி கொடிகளான வண்ண ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. பச்சை நிற பரப்பாய் மதில்கள் காட்சி தருது. மாளிகையின் நடுவுல போன திசைவேழர் வழக்கம் போல கோலை ஊன்றி தலையை மேலேற்றி அண்ணாந்து பாக்குறாரு. சிறு புலி கண் போல அறுவை, அதாவது சித்திரை, 2 மீன் மேற்கூரையின் உச்சில இருக்கு. அதன் இடப்புறம் 3ஆம் பிறை நிலவு இருக்கு. அதற்கு நேர் கீழே செவ்வாயும் அதற்கு எதிரே காரியும், காரின்னா சனி இருக்கு. அண்ணாந்த திசைவேழரின் தலை சற்றே கூடுதல் நேரம் எடுத்துக்குது. அதே போல அண்ணாந்து பார்த்துட்டு இருந்த அந்துவனுக்கு பிடரி பிடிப்பது போல இருந்தது. தலை இறக்காமலே கேள்வி வந்தது. செவ்வாய் கோளுக்கு பூசியுள்ள செந்நிறத்துக்கான வண்ணத்தை எதிலிருந்து எடுத்த? வெடவாளம் பட்டையிலிருந்து எடுத்த. அதுதான் இளஞ்சிவப்பா இருக்கு. செவ்வாய் அடர் சிறப்பு நிறம் அல்லவா? அதனால தானே இந்த அழகிய பெயரை நம் முன்னோர்கள் சூட்டியிருக்காங்க. நுணா மரக்கட்டையிலிருந்து சாறு எடுத்து பூசு, அதுதான் அடர் சிவப்பை தரும். சரி அப்படின்னு தலையை வேகமா ஆற்றான் அந்துவன். விண்மீன்கள்லாம் இமைக்கும் ஒளி உடையவை. அவற்றுக்கு கோல் மீன்களைப் போல வெறும் வண்ணம் பூசாது. சிப்பி தட்டியோ சுக்கான் துகளை கலந்தோ பூசு, அப்போதான் இமைக்கும் தன்மை கிடைக்கும். சரி அப்படின்னு மீண்டும் தலையசைக்கிறான். நல்ல வேலை, பெரிய தவறு எதுவும் இதுல இல்லை அப்படின்னு மனம் சற்று நிம்மதி அடையுது. திசைவேழ திரும்பி நடக்க தொடங்குறாரு. எதிரே இருந்த சுவர் ஓவியத்தின் கீழ்ப்புறம் அவர் கண்ணில் படுது. நடக்க தொடங்கிய கால்கள் நிக்குது. மற்றவங்களும் நின்னாங்க. எல்லோரோட கண்களும் எதிர் சுவரை பாக்குது. வேநீர்கால மாளிகையாதலால செடி கொடிகள் பின்னி கிடக்கும் பச்சை வண்ண காட்சி வரையப்பட்டிருந்தது. எதை பார்த்து நிக்கிறாரு அப்படின்றது மற்றவங்களுக்கு புரியல. சற்றே உத்து பாக்குறாரு. பின்னி கிடக்கும் கொடிகளுக்கு கீழே தரையோடு இருக்கும் ஒரு செடியில பூ வரையப்பட்டிருந்தது. ஊன்றுகோலை நோக்கி காட்டி, இது என்ன பூ அப்படின்னு கேக்குறாரு. என்ன விடை சொன்னாலும் அது தவறா தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அது தவறா வரையப்பட்டதால தானே இந்த கேள்வியே பிறந்திருக்கு அப்படி எல்லாரும் நம்புறாங்க. விடை எதுவும் வரல. யாருக்குமே இது என்ன பூன்னு தெரியலையா அப்படின்னு கொஞ்சம் குரலை உயர்த்தி கேட்கிறாரு. ஈட்டி போல் புற இதழ்களையும் விசிறி போல் அக இதழ்களையும் உடைய பொன் மஞ்சள் வண்ணம் கொண்ட அந்த பூவை ஒத்து பார்த்துட்டு ஒரு மாணவன் சொன்னா, நெருஞ்சி பூ. அந்துவனும் அதைத்தான் நினைக்கிறான். ஆனா தவறு எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றனால சொல்லல. நெருஞ்சி பூவுக்கு இன்னொரு பேரு ஞாயிறு திரும்பி. கதிரவன் எழுவதிலிருந்து
மறைவது வரை அதை பார்த்தபடி திரும்பக்கூடிய விந்தையான மலர். அதனால இத கதிரவன் மேல காமம் கொண்ட மலர் அப்படின்னு கூட சொல்வாங்க அப்படின்றாரு திசைவேழர். எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்திதான். ஆனா புதுசா கேட்கிற மாதிரி கேட்கிறாங்க. விடையின்றி தலை தாழ்த்தி நிற்கும் மாணவனே ஆசானின் அகங்காரத்துக்கு சுவையோட்டுறான். பள்ளி அறையில நெருஞ்சி பூ வரையிறது மிக பொருத்தம் அப்படின்னு பாராட்டுறாரு திசைவேழர். தங்களுடைய ஆசானுக்கு பாராட்ட கூட தெரியும் அப்படின்றது பல மாணவர்கள் அன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவர் பாராட்டுவார் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நம்மளே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அந்துவனுக்கு தோணுது. அடுத்த கணம் கேட்கிறாரு, இதில் இருக்கும் பிழை என்ன அப்படின்னு சொல்லுங்க. வழக்கம் போல் அனைவரும் திகைக்கிறாங்க. பூவின் இதழ்களையும் அதன் வடிவத்தையும் உற்று பார்க்கறான் அந்துவன். எல்லாம் சரியாத்தானே இருக்கு, இதுல என்ன பிழை கண்டார் அப்படின்னு சிந்திக்கிறான். யாருக்கும் எதுவும் பிடிபடல. திசைவேழரே மீண்டும் கேட்கிறார், நெருஞ்சி பூ எத்திசை நோக்கி இருக்கு? நேராக மேல்வானத்தை நோக்கி இருக்கு. அப்படின்னா நண்பகல் அப்படின்னு பொருள். மாளிகையின் மேற்கூரையில பின்னிரவு விண்மீன்கள் மின்னுது. மாளிகையின் சுவர்ல பகல் வெயில் சுடுது. என்ன வானியல் இது? மாணவர்கள் உறைஞ்சு போயிட்டாங்க. அவர் யாரையும் எதிர்பார்க்காம ஊன்றுகோலை நகர்த்தியபடி முன்னடக்கிறாரு. சரி, மதுரையின் வீதியில என்ன நடக்குதுன்னு பாத்துடலாம். எப்பொழுதும் கட்டுப்பாட்டுக்குள்ள அடங்கா பெருங்கிழவன் அல்லங்கீரன். அவன் பேச ஆரம்பித்ததும் விசாரணையின் சூழலே மாறுது. வந்திருக்கும் மண்ணீட்டாளர்களை அவசரமா அனுமதிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்றத மாரையன் உணர்ந்திருந்தான். ஆனா கோட்டை கதவை அவனால திறந்து விட முடியல. எல்லா அதிகாரங்களையும் காமக்கிழத்திகளின் படுக்க அறைக்குள்ள வச்சுக்கிட்டு நீ இருக்க, அதுதான் சிக்கலுக்கு காரணமே. அல்லங்கிரனின் குற்றச்சாட்டு சாகலைவனின் முகத்துக்கு நேரா எகிருது. அவனுக்கு கதவை திறக்கும் அதிகாரம் இருந்திருந்தா இரவு நிலையுணவு கொடுப்பதற்கு முன்பே கட்டுத்தரைக்கு செய்தி சொல்லியிருப்பான். யானையும் கதவை திறந்து விட்டுருக்கோம். எந்த சிக்கலும் ஏற்பட்டிருக்காது. ஒரு மரணத்தை வச்சு நிலைநிறுத்தப்பட்ட அதிகாரத்தை கேள்வி கேட்காதீங்க அப்படின்றாரு வெள்ளிக்கொண்டார். மாரையன் கதவை திறக்க அவ்வளவு முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறான். சாகலைவன் காமக்கிழத்தின் கட்டளை விட்டு அகலாம இருந்ததுதான் அதிகாரத்தின் கோர வடிவம். நான் அதைத்தான் கேள்வி கேட்கிறேன். எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன. அதை கேள்விக்கு உட்படுத்தும் அதிகாரம் யாருக்கும் வழங்கப்படல அப்படின்றாரு வெள்ளிக்கொண்டார். அறிவாலும் குணத்தாலும் எடுக்க வேண்டிய முடிவை விதிகளாலும் கட்டளைகளாலும் எடுக்க முடியாது. மனிதன் எடுக்க வேண்டிய முடிவை சட்டத்தின் கையில் ஒப்படைக்கிறது அறிவீனம். அவ்வளவு நேரமும் பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்த முசுகுந்தர் கொஞ்சம் கோபமா தலையிடுறாரு. கட்டளைகளால கட்டி எழுப்பப்படுவதுதானே அரசாட்சி. அதன் உறுப்புகள் அனைத்தும் உத்தரவுகளால் மட்டுமே இயங்கணும். முடிவெடுக்கும் அதிகாரத்தை இழப்பதன் மூலமே எல்லோருக்குமான சிறந்த முடிவு கிடைக்குது. எல்லார்கிட்டையும் அதிகாரம் இருந்தா எல்லாமே அழிஞ்சு போயிடும். மனிதனை விட உயர்ந்த இடத்தை விதிகளுக்கு எப்படி தர முடியும் அப்படின்னு சொன்ன அல்லங்கீரன் கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு சொல்றாரு, உங்களை போல உயரத்தில் இருக்கும் மனிதர்களுக்கு அதுதான் வசதியா இருக்கு. ஏன்னா உங்களின் கையில் தானே சட்ட விதிகள் இருக்கு. அந்த விதிகளுக்கு தான் கண் காது எதுவுமே இல்லையே. கையில எடுக்கிறவனுக்கு தகுந்த கையுறைகள் தானே சட்ட விதிகள். கிழவனை இன்னும் பேச விடக்கூடாது அப்படின்னு முசுகுந்தனுக்கு தோணுது. இந்த மாநகரம் சட்ட விதிகளால் பதப்படுத்தப்பட்டது. அதன் பக்குவத்தை குலைக்க நினைக்கிறத அனுமதிக்க முடியாது. முளைத்தது விளையும், விளைந்தது கனியும். அதற்கு எதிராக எது ஒன்றையும் பக்குவப்படுத்தி விளைய வைக்கவும் முடியாது, பதப்படுத்தி கனிய வைக்கவும் முடியாது. அதுதான் இயற்கை. இயற்கையை ஆள்வதற்காகத்தான் வெல்ல முயல்கிறோம், வெல்வதற்காகத்தான் அழிக்க முயல்கிறோம். இந்த அழிவுதான் அரசாட்சியின் சாட்சி. குரல் கணீரென எதிரொலிக்க இருக்கையிலிருந்து எழுந்தாரு முசுகுந்தர். அடுத்து என்ன சொல்ல போறாரு அப்படின்றது அல்லங்கீரனுக்கு நல்லா தெரியும். அதனால அவரே முந்திக்கிட்டு சொல்றாரு, மதமற்ற யானையை நான் கொன்றேன். அதன் வால் மேல் தூக்காததை கவனிக்காது பெரும் தவறு இழைத்தவன் நான் தான். எனக்கான தண்டனையும் சேர்த்து சொல்லிவிடுங்கள். நீதான் விதிகளின்படி முடிவை சிறப்பாக நிறைவேற்றியவன். மணநாளில் மாமன்னர் சிறந்தோருக்கு வழங்கவிருக்கும் பொற்றாமரை பூவை உனக்கும் வழங்க ஏற்பாடு செய்கிறேன். தவறுகளை சிறப்பு என்று நீங்கள் பாராட்டுவதன் காரணம் சிறப்பானவற்றை தவறானதாக மாற்றி வைத்திருக்கும் உங்களின் அதிகாரம்தான். இப்போ திசைவேழர் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். திசைவேழர் பாண்டரங்கத்துக்குள்ள நுழைகிறாரு. மாணவர்கள் பின்தொடர்றாங்க. இதுவரை பார்த்த இரு பள்ளி அறைகளை இணைத்தாலும் இதோட அகலம் வராது. பார்வையின் எல்லை மேற்கூரையை தொடும்போது மனம் விரிந்து அடங்கும். ஆனால் ஆசானுக்கு அப்படி இருக்காது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். உள்ளே நுழைஞ்சதும் அனைவரோட முகத்திலும் ஏற்பட்ட வியப்பு அளவு கடந்ததா இருந்தது. ஆனா அந்துவனின் முகம் எதையும் காட்டிக்கொள்ளாம மிக அமைதியா இருக்கு. இவ்வளவு பெரிய மேற்கூரையில எல்லாமே மிக நுணுக்கமா வரையப்பட்டிருக்கு. வானியல் வரையப்பட்டதுல மிக பெரிய மேற்கூரை இதுதான். இதை சரியா வரையத்தான் மாச கணக்குல வேலை செஞ்சேன்.
இதை பார்த்து ஆசிரியன் சொல்ல போகும் அந்த பாராட்டு சொல் ஒன்று போதும் வாழ்வுக்கு அப்படின்னு காத்துட்டு இருக்கிறான் அந்துவன். திசைவேழர் மண்டபத்தின் நடுவுல கோல் பிடிச்சு நின்னுட்டு மெல்ல தலையை தூக்குறாரு. அவர் கண் விழிச்சு பார்க்கும் அந்த முதற் கணம் அவரோட முகத்துல ஏற்படுற மலர்ச்சியை பார்க்க ஆவலோட இருந்தா அந்துவன். அவர் தலையை பின்புறம் கவிழ்ந்து கண் விழிக்க போகும் நிலையில் அந்துவனுக்கு சட்டென நினைவுக்கு வந்தது. தேவாங்கு இருக்கும் மரக்கூண்டு இளமருதன் இங்குதானே வச்சிருந்தான், எடுத்துட்டானா இல்ல இன்னும் இங்குதான் இருக்கா அப்படின்னு சுற்றி இருக்கிற மேடைகளை பார்க்கறான். அவன் இருக்கும் இடத்திலிருந்து ஒரு பாதி மேடைகள் தான் தெரியுது. பெருந்தூண்கள் மேடைகளை மறைச்சு நிக்குது. 2 அடிகள் முன்னும் பின்னுமா போய் கண்களை ஓட விடுறான். இடப்புறம் இறுதி தூணுக்கு பின்பக்கத்துல ஒரு மரக்கூண்டு இருப்பதன் சிறு பகுதி தெரியுது. கூண்டுக்குள்ள இருக்கிற அந்த விலங்கை பார்த்தா ஆசான் என்ன சொல்வாரோ அப்படின்னு நினைக்கும் போதே அவர் வரையப்பட்ட மேற்கூரைய நீண்ட நேரம் பார்த்துட்டு இருந்தது நினைவுக்கு வருது. உடனே அவரை நோக்கி திரும்புறான். திசைவேழர் மேற்கூரையை பார்த்து முடிச்சுட்டு தலையை முன் சாய்க்கிறாரு. அவரோட முகக்குறிப்பை பார்க்க முடியலையே, என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு பதட்டம் கூடுது. அவர் குறிச்சு கொடுத்த எல்லாமே நினைவுக்கு வருது. குதிரையின் தலை போல் இருக்கும் 6 புறவிகளும் அஸ்வினி இடப்புறம் இருக்கு. குமிழ் போல் 3 புள்ளிகளாக இருக்கும் அடுப்பு பரணி அதன் நேர் மேலே இருக்கு. பொற்கால் கட்டில் போல் இருக்கும் கணை பூரம் சற்றே கீழிறங்கி இருந்தது. ஒவ்வொரு விண்மீன் கூட்டமும் நினைவுக்கு வருது. மனக்கண்ணால எல்லாத்தையும் நினைச்சு மீண்டும் மேலே பாக்குறான். எல்லாம் சரியா தான் வரையப்பட்டிருக்கு. ஆனா ஆசான் இன்னும் வாய் திறக்கல. அந்த மாளிகையே அமைதியா இருந்துச்சு. மெல்லிய செருமல் வருது. என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு ஆர்வத்தோட இருக்கிறாங்க. இந்த வானியல் அமைப்பு எதை குறிக்குது? குரல் இறுக்கமா இருந்ததை ஒரு சிலர் மட்டுமே உணர்றாங்க. வினாவுக்கான விடை யார்கிட்டையும் இல்ல. எல்லாரும் அந்துவனைய பாக்குறாங்க. தயங்கிட்டே அந்துவன் சொல்றான், பேரரசரின் பிறந்த நாள் அமைப்பு இதுவல்ல, பேரரசியாரின் பிறந்த நாள் அமைப்போ இதுவல்ல, வேற யாருடையது அப்படின்னு என்னால ஊகிக்க முடியல ஆசானே. மனிதனுக்குரிய நாளை நினைவுபடுத்துவது மட்டுமா வானியலின் வேலை? இது இயற்கையின் காலமானி அல்லவா? அவரோட சொல் புதிய திறப்ப உருவாக்குது. வியப்போடு தலை நிமிர்ந்து மேலே பார்த்தா ஒன்னும் பிடிபடல. ஆசானின் குரல் கணீர்னு ஒலிக்குது. இது மேற்கு மழையில் பெருமழை பெய்து வைகையில் வெள்ளம் பெருகும் கோல்நிலை. பாண்டரங்கத்தில் ஆடலும் பாடலும் செழிக்க, பாண்டிய நாட்டில் உழவும் வணிகமும் தழைக்க இந்த கோல்நிலையே அடிப்படை. இது பிறந்த காலத்தை குறிப்பதன்று, இந்த பேரரசின் சிறந்த காலத்தை குறிப்பது. வாய் அடைச்சு போனாங்க எல்லாரும். வானியல் பேராசரின் அறிவு கண்டு மெய் மறந்து நிக்கிறப்போ அவரோட குரல் அதை விட கனத்து ஒலித்தது. இதில் நீ செய்த பிழை என்ன தெரியுமா? அடித்தொண்டையிலிருந்து வந்தது கேள்வி. அந்துவனின் உடல் உதறுது. அவன் நிமிர்ந்து பார்க்கறான். மேற்கூரைய கண்கள் சுத்துது, தலையும் சேர்ந்து சுத்துது. ஆசானின் குரல் வெளியே வருது. வெள்ளி வெறும் கோல் அன்று, மழைக்கான கோல். ஆனால் அது தெற்கே விலகி இருப்பது மழையின்மைக்கு அறிகுறி. நீ எங்கே வரைஞ்சு வச்சிருக்கிற பாத்தியா? அந்துவன் திரும்பி மேற்கூரைய பாக்குறான். வெள்ளி தெற்கே விலகி இருந்ததை பார்த்த கணத்துல உச்சந்தலையை தாக்கியது ஆசானின் ஊன்றுகோல். துவண்டு விழுந்தா அந்துவன். பாண்டரங்கத்தை பாழும் அரங்காக்க பாத்தியா? குரல் கேட்டு நடுங்குறான் அந்துவன். மன்னியுங்கள் ஆசானே, என்னை மன்னியுங்கள், உடனடியா சரிப்படுத்துறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அந்துவனை விட அதிக நடுக்கம் இருந்தது ஆசானின் கைகளில் தான். காலத்தை கணித்தல் எளிதில்ல. கன நேரத்துல எல்லாமே மாறிடும். நீ என் தலைமானவன் அப்படின்றனாலதான் உன்னை அரண்மனைக்கு அனுப்பின. அந்துவன் பாய்ந்து வந்து காலை பிடிச்சுக்கிறான். அடுத்து என்ன சொல்ல போகிறார் அப்படின்றத அவனால யூகிக்க முடியல. ஒரு வாய்ப்பு கொடுங்கள் ஆசானே, மறுபடியும் பொருத்தமா வரைஞ்சு காட்டுறேன். அந்துவனின் கதறல் ஓசை கேட்டுக்கிட்டே இருக்க திசைவேழர் பாண்டரங்கத்தை விட்டு வெளியேறாரு. சரி, இந்த மதுரை வீதியில அந்த தீர்ப்பு என்னாச்சுன்னு பாத்துடலாம். கோட்டையின் வெளிப்புறம் இருக்கும் காட்டரண் அது. அங்குதான் யானைகளுக்கான வட்டரங்கு இருக்கு. முசுகுந்தரின் தீர்ப்பை நிறைவேற்ற எல்லாரும் வந்திருக்காங்க. முதல்ல பாகன் அரங்குக்குள்ள அனுப்பப்படுறான். இன்னும் சிறிது நேரத்துல யானை உள்ளே நுழையும். சுழல் அரங்குல யானையிடம் தப்பித்து போக ஓடணும். அவன் ஓடி தப்பிச்சா குற்றமற்றவன், மிதிப்பட்டு செத்தா பாவமற்றவன். இதுதான் போட்டியின் விதி. போட்டி தொடங்க இன்னும் நேரம் இருக்கு. அதே நேரம் முடிவு எல்லாருக்கும் தெரிஞ்சே இருந்தது. மீதி கதையை அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.